இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், அதாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் காதுகளாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தெளிவா சொல்ற, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை. அதுங்க அந்த ஜீவன் என்ன ஜீவனுங்க? பிதாவினிடத்தில் வெளிப்பட்ட ஜீவன். வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் அவங்ககிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும். இயேசு சொல்வார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் உண்டாயிருக்கும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். 2 பேரும் ஒருவர். பிதாவும் குமாரனும் பரிசுத்த 3 பேர். பிதா குமாரன் பரிசுத்தாவி, திரியேக தெய்வம். ஒருவர் இயேசுங்கிற ஒருவர், அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியுமாக இருக்கிறார். அதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவின் இடத்துல வெளிப்பட்ட ஜீவன் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துங்கிற ஜீவன் ஒருவனுக்குள் இருக்கும்போது அந்த ஜீவன் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்துவாகி அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் என்கிற அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது நித்தியமாயிருக்கிற ஒரு ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துட்டு, கிறிஸ்துங்கிற ஜீவன் உங்களுக்கு வந்துட்டுனா அது நித்தியமாய எட்டர்னல் லைஃப். அவ்வளவுதான். இந்த சரீரம் அழிஞ்சு போயிருங்க, இந்த சரீரம் மண்ணுக்கு வேறு, இந்த சரீரம் அழிஞ்சு போயிரும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அழியாதுங்க. அந்த ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கும். அதான் நித்திய ஜீவன். அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கும். அழகா பாடல் சொல்லுகிற, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். மனம் திரும்புவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. வாங்கங்க, நாங்க ஆதி காலத்து கிறிஸ்தவங்க. நாங்க ஆதி காலத்து கிறிஸ்தவங்க, பரம்பரை கிறிஸ்தவங்க, 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கிறிஸ்தவங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நாங்க எல்லாத்தையும் ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்கிற வேஷம் தரித்திருக்கிறீர்கள், கிறிஸ்தவங்களா இல்ல. கிறிஸ்தவங்கன்னு கிறிஸ்தவ ஜீவன் வந்ததா அர்த்தமா? இல்லையே. எங்க போட்டிருக்கு? எடுத்து காட்டுங்க பாப்போம். கிறிஸ்தவன் பெயர் வைத்தவுடன் நான் வந்து விடுகிறேன், எங்க எழுதியிருக்கிறாரா பைபிள்ல? இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவினுடைய வேஷத்தை தரிக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவை தரிக்கவில்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்ல. அவர் இருக்கிறது மாதிரி ஷோ காட்டுறீங்க, அவர் இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடுறீங்க, அவர் இருக்கிற மாதிரி காட்டுறீங்க, ஆனால் அவர் உங்களுக்குள் இல்லை. ஏன் இல்ல? அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நாங்க ஆதி காலத்து கிறிஸ்தவங்க. சர்ச்சுக்கு முதல் அளவிறோம், சர்ச்சுக்கு எல்லாம் கொடுக்கிறோம், நாங்க தான் சர்ச்சுக்கு எல்லாம் செய்யறோம், நாங்க தான் எல்லாம் செய்யறோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாம் செய்யறோங்க. எப்படி கிறிஸ்து இல்லைன்னு சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்களா? அந்த ரத்தம் உங்களை கழுவியிருக்கா? அந்த ரத்தத்தின் மூலமாய் நித்திய ஜீவனை சம்பாதிச்சிருக்கீங்களா, பெற்றிருக்கீங்களா? நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்களாக்கும், பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக்கும், பாரம்பரியத்தை கை கொண்டுகிட்டு இருக்கோமாக்கும், முன்னோர் சொல்லி கொடுத்த பாரம்பரியத்தை அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமாக்கும். ஆனா போயிருவோம். யார் சொன்னா? போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதான் அங்க இடம்.
அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நித்திய ஜீவன், அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவப்படலாம். அங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லை, அங்க நீங்க போக முடியாது. அங்க போய் நான் அவராக்கும் இவராக்கும், நான் முக்கியமான ஆளாக்கும், நான் ஆரம்பத்துல இருந்து கிறிஸ்தவனாக்கும். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அறியேன், யாருன்னு தெரியாதுப்பா, உன்னை அறியேன். ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க மட்டும் தான் இங்க இடம். கிறிஸ்தவன் பேரை வச்சவனுக்கு இங்க இடம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கா? ஐயா எனக்கு தெரியாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியாது, நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்க, நீங்க சொல்றத கேட்க விருப்பம் இல்லை. அவங்க விருப்பம், உங்களுடைய விருப்பம். அது ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா ரத்தத்தினால கழுவப்பட்டது தான் முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றது அந்த ராஜ்யம் கிடைக்கும். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாம ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, என்ன மாதிரி ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, SRO யாராலும் இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் அந்த ராஜ்யம் இல்லை, அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ரத்தத்தினாலே மட்டுமே நமக்கு மீட்பு, கிறிஸ்து என்கிற ஜீவன் மூலமாக மட்டுமே மீட்பு. இன்னைக்கு அந்த ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறதா? அந்த ரத்தத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து போய் அவர் மூலமாய் மீட்பை சம்பாதித்து வாங்கி இருக்கிறீர்களா? அந்த மீட்பு கிறிஸ்து இயேசுவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். அந்த அன்பிற்குள்ளாய் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? அந்த அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறதா? கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கிறவர்கள் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தா போய் இயேசு கிறிஸ்து பார்த்து அழகா சொன்னாரு, நான் இனி உங்களை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பின்னதாக போனார்கள். ஆண்டவர் மனிதரை பிடிக்கிறவராய் மாற்றினார். உங்களையும் தேவனால் பயன்படுத்த முடியும். அவருடைய ரத்தத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து போகும்போது, அவருடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் கடந்து போகும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போவதற்கு எனக்கு உதவி செய்வீரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.